எடுத்தோடனே ஹீரோ ஒரு ஜீப்பில் வந்துட்டு இருப்பாரு, ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் ஒரே கேமராமேன் கையில் கேமராமேன் ஜீப்பில் ஒரு பொசிஷனில் இருப்பார், டைரக்டர் ஜீப்பில் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு. வண்டி போயிட்டு இருக்கு, ஹைவேஸில் போயிட்டு இருக்கு, 3-4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, 5 நிமிஷம் ஷாட்டு. இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது. இப்போ கேமரா பேன் ஆகுது, ஹீரோ இருக்காரு, வண்டி மேலே காட்டுற ஒரு பஸ் தூரத்தில் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்காரு. ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஹார்ன் அடிச்சு வண்டியை நிறுத்துன்றாரு, அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான். நிறுத்தியான திருப்பி கம்பல் பண்றாரு, நிறுத்த மாட்டேங்கிறான். உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு. கிராஸ் கட் அடிச்ச உடனே அந்த பஸ் பின்னாடி பிரேக் அடிக்குது. இப்போ கேமராமேன் கையில இருந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் கிட்ட கேமரா மாறுது, அவர் அதை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இவர் கீழே இருந்து இறங்கி வராரு. இப்போ கேமராமேன் கையில கிட்ட வருது, கேமராமேன் அந்த கேமரா கையில வாங்குறாரு. இப்போ டைரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில போய் மாஸ்டர் கூட போய் இருக்கிறாரு. அங்கிருந்து அவர் மாஸ்டர் கிட்ட இருந்து அங்கிருந்து மைக்கில் இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. இப்போ இவர் நடந்து போறாரு. அந்த கொஞ்சம் ஃபாஸ்டா பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் வரமாட்டேங்குது. இதோட ஃபாஸ்டா பேச முடியாதோ? ஸோ பஸ்ஸுக்கிட்ட போறாரு, போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு. ஸோ காம்போசிஷன் வைஸ் லோவாக இருக்கக்கூடாதுன்றக்காக ஒரு செட்டர் ஸ்டெண்ட் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடுறாரு. அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷனில் வைக்கிறாரு. அங்கே ஒரு சீன் ஒன்று போகுது. கடைசியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னா ஹைவேஸில் ஆப்போசிட் ட்ராக்ல 2 வண்டி வருது. அது வில்லன் குரூப் ட்ராக்கு. ஒரு 15 ஃபைட்டர்ஸ் வராங்க. இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறுறாங்க. வண்டியில் போய் ஏறினோடனே அதுக்குள்ளே அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்குது. 15 ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க. இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறார். எடுத்தவனும் ஒரு புட்டிச்சு வச்சு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி மற்றவனெல்லாம் த்ரில்ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தனையும் எட்டி உதைக்கிறாரு, மிதிக்கிறாரு, குத்துறாரு, அடிக்கிறாரு. ஆனால் எட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போனோம். என்னென்னா ஒரு ஃபைட்டர் அடித்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட். கேமரா திரும்பி வர்றதுக்குள்ள அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கணும். அந்த ஃபைட்டரை மிதிக்கும் போது ஃபைட்டர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். மாஸ்டர் இந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேனில் உட்காந்து கொடுக்கணும். இந்த மாதிரி டார்கெட். இந்த 15 பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்பில் ஏறி கிளம்புறாரு. அதுக்குள்ளே பஸ்ஸில் உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் 50 பேர் இறங்கி அங்கேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடிஞ்சுது. இப்போ வண்டி மறுபடி கிளம்புது ஜீப்பு. அவங்க வந்து 2 வண்டி அவங்களை துரத்திட்டு வருது. துரத்திட்டு வரணும்னா கேமராமேன் கையில் இருந்து கேமரா வந்து பறக்குது. பறந்தாச்சுன்னா 100 ஃபீட் ஹைட்டு போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து வண்டி 2 வண்டி இந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக ஹைடென்ஷன் ஒயரில் வந்து 100 மீட்டர் கிட்ட உயரத்தில் வந்து ஒரு கேமரா பட்டு டம்முன்னு கீழே வந்து உடஞ்சிருது கேமரா. அப்படியே கட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா, இன்னொரு இது சேம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி 80 ஃபீட்டு ஹைட்டில் 100 மீட்டர் கிடையாது, 100 ஃபீட் 80 ஃபீட் ஹைட்டில் அந்த கேமரா போயிட்டு இருக்குது. அங்கே போயாச்சுன்னா 2 வண்டி துரத்திட்டு போகுது. ஆப்போசிட்டில் 2 வண்டி வருது. இந்த வண்டியை மறிக்குது. இந்த வண்டியை மறிச்ச உடனே நின்று அங்கே வந்து வண்டி முன்ன பின்ன போகுது. இந்த வண்டி குறுக்க வருது. அந்த வண்டி ஒன்று இடிக்குது. அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம்பாய்ஸ் எல்லாம் மேலே ஏறி இந்த வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க, குத்த வராங்க, டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது. இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேலே இருந்து கேமரா கீழே வருது. கேமராமேன் எப்படி கையில் பிடிச்சாருன்னு தெரியல, பிடிச்சிட்டு அங்கேயும் ஓடுறாரு, சுற்றி ஓடுறாரு. கடைசியில் இந்த ஜீப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ஜீப்புக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே வண்டி கிளம்புது. கிளம்பி பேன் பண்ணால் பின்னாடி 4 வண்டி துரத்துது. ஒரு வண்டி வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. அது மட்டும் சிஜி, பிளாஸ்ட் மட்டும் தான் சிஜி. ஆனால் ஷார்ட் கட் ஆகலை. அதுக்கடுத்தது ஒன்று வந்து டாப்ல உள்ளே போய் ஒரு காவாயில் போய் விழுது, ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போய் விழுது. அந்த உழுறது மட்டும் சிஜி. அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து சென்டர் ஆஃப் த மீடியில் வந்து அடிச்சு நொறுங்கி அந்த வண்டி தீ பிடிக்குது. இதை தாண்டி அவர் எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. இந்த 3.5 கிலோமீட்டரும் எங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து அந்த ரோடு கிடச்சிது. எல்லா டெக்னீஷியனோட சப்போர்ட் கிடச்சிது. விஷாலுடைய அந்த டெடிகேஷன் இருந்துச்சு, ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம். இது வந்து இதை சிங்கிள் ஷாட்டாக தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய டெக்னீஷியன்ஸை பேசினேன். நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலான்னாங்க, முடியாதுண்ணே. சில பேர் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் சார், நாங்கள் ராவாக தான் சார் வேணும், ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க. இப்போது அதுக்கு நமக்கு வெற்றிமாறன், ரஞ்சித் அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார். அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல இது இருக்குது. அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ராவாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க, நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்ட்டையும் போராடி கடைசியில் எனக்கு கண்ணன் மாஸ்டர் கிடைச்சாரு. நிறைய பேர் அவர் சொன்ன உடனே சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார், மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க, அடித்து முன்ன பின்ன நான் வச்சுருக்கேன், நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எடுத்துருங்க மாஸ்டர். ஸோ அவர் வந்து அது பண்ணிட்டாரு. ஸோ மனவலியோடு தான் அந்த வேலைக்கே போனேன் நான். ஏன்னா இது முடியாதான்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம். அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நைட்டு 10:30 மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன். வண்டியிலே வந்து ஸ்பீடாமீட்டரை பார்த்து மெஷர் பண்ணோம். 3.5 கிலோமீட்டர்
divided by 7 sequence 50 every 500 meters ஒரு சீக்வன்ஸ். ஸோ இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம். விஷால் வந்தார், கடை பிளான் பண்ணோம். ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சல். 2வது நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு டேக்கு, 5 மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மன வலியும் அந்த பெயினும் வந்து போச்சு. ஏன்னா நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன, கொஞ்சம் டைம் கூட நிறைய எடுத்துருப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, படத்தில் எல்லா விஷயத்துலையும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கோம். அது வந்து நிச்சயமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும், திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் நான் பேச விரும்பலை. நீங்கள் படத்தை பாருங்கள், ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன பெயினோடு வருவீங்க, கண்டிப்பாக வலி, ஒரு எமோஷனலாக வெளில வருவீங்க படம் பார்த்துட்டு. நம்பிக்கை இருக்குது. நன்றி.